சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. யாரை பற்றி யாரிடம் தவறாக பேசுகிறாய்? இருங்கோவேளை சிறு வயது முதல் அறிந்திருக்கும் என்னிடமா வந்து அவரை பற்றி அவதூறு கூறுகிறாய்? இருங்கோவேள் எத்தகைய போராட்டங்களை சந்தித்த மாவீரன் என்று உனக்கு தெரியுமா? வேளிர் குலமே ஏன் அவரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று உனக்கு தெரியுமா? தான் ஆட்சி செய்யும் மிழலை கூட்டம் மற்றும் உரிமை பெற்றால் போதாது, தனக்கு அருகே இருக்கும் வேளிர்கள் அத்தனை பேரும் உரிமை பெற வேண்டும் என்று அனைவரையும் இணைத்துக் கொண்டு கரிகாலனோடு போராடினார். அந்த வேளிர்களில் ஒருவனான நாங்கூர்வேள் தன் மகள் வானவன்மா தேவியை கரிகாலனுக்கு மனமுடித்து தர வேண்டும் என்ற உள்நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு துரோகம் செய்து விட்டான். கடைசி நேரத்தில் இருங்கோவேளை காட்டிக் கொடுத்து விட்டான். அதனால் அங்கிருந்து ஓடி மறைந்து வாழும் நிலைக்கு ஆளான மன்னர் நாட்டை இழந்து காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் வேளிர்கள் அனைவரும் அவருக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? இருங்கோவேளை கொண்டுதான் குறுநில மன்னர்களான நாம் ஒவ்வொருவரும் உரிமை பெற்று வாழ முடியும் என்பதால் தான். உனக்கு ஒன்று தெரியுமா? அவருக்கு சுவையான உணவை செய்து தர நாங்கள் தயாராக இருந்தாலும் எல்லோரும் உண்பதை தான் தனக்கு வேண்டும் என்று கூறுகிறார். மரத்தாலான கட்டிலில் தான் படுத்துறங்குகிறார். நோயாளியான தன் மனைவி, இளம் பெண்ணான தங்கை, இவர்களையும் இந்த கானக வாழ்வை ஏற்று இங்குதான் வாழ வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார். அவர் விரும்பினால் பேரரசுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசனாக கரிகாலனை சரணடைந்து தன் நாட்டை பெற்று அரசபோக வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம். அதையெல்லாம் விடுத்து இந்த கானக வாழ்வை ஏற்று மறைந்து மறைந்து வாழ்கிறாரே, இதெல்லாம் எதற்காக? அவருக்காக மட்டுமா? இல்லை விருமா, இல்லை. நம் வேளிர்குடி மக்களின் வீரமும் மானமும் மாற்றானின் காலடியில் மண்டியிடக் கூடாது என்பதற்காக. என்னை மன்னித்து விடுங்கள் அமைச்சரே. இது முதன்முறை என்பதால் உன்னை மன்னித்து விடுகிறேன். இனி இப்படி பேசினால் உன் உடலில் உயிர் இருக்காது. காடவனின் உடலை அடக்கம் செய்யும் ஏற்பாட்டை பாருங்கள். வீரர்களே, வாருங்கள்.
மன்னா, மன்னா, அரசே. ஓ, வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். மன்னவா, தாங்கள் என்னை அமைச்சரே என்று அழைத்தாலும் நான் இப்போது அமைச்சரும் அல்ல. நான் தங்களை மன்னவா என்று அழைத்தாலும் தாங்கள் இப்போது மன்னரும் அல்ல. செந்தலையாரே, என்ன சொல்கிறீர்கள்? அதுதானே மன்னவா உண்மை. நம் நாட்டை பறிகொடுத்து விட்டு பகைவனுக்கு பயந்து இந்த பயங்கரமான காட்டிற்குள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாங்கள் மன்னர், நான் அமைச்சர் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர மற்ற அரசர்களைப் போல அதை நடைமுறைப்படுத்தும் நிலையில் நாம் இப்போது இல்லையே மன்னவா. என்ன செய்வது? செந்தலையாரே, தாங்கள் இப்படி பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. உங்களுக்கு வியப்பாக இருக்கிறது, ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. செந்தலையாரே, என்ன ஏதேதோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்வது உண்மைதானே மன்னா. வேளிர் குல வேந்தனின் வீறு கொண்ட பார்வை எங்கே? எதிரியை தோற்கடித்தே தீருவேன் என்ற தினமெடுத்த தோள்கள் எங்கே? வார்த்தைக்கு வார்த்தை கரிகால் வளவனின் வம்சத்தையே கருவறுப்பேன் என்ற வஞ்சத்தோடு இருந்த நெஞ்சம் எங்கே? அனைத்தும் இப்போது மறந்து விட்டதா மன்னா? செந்தலையாரே, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்? இந்த இருங்கோவேளின் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு என் எதிரியை அழித்த பிறகே அணையும். அது எனக்கும் தெரியும். இருப்பினும் சில நாட்களாக தங்கள் முகத்தில் சில மாற்றங்களை காண்கிறேன். அந்த மாற்றங்களை காணும் போதுதான் தங்கள் நெஞ்சத்தில் மூண்டெழுந்த வஞ்சத்தீ தணிந்து விடுமோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. செந்தலையாரே, தாங்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு மாறாக நான் என்றுமே நடந்து கொள்ள மாட்டேன். இருப்பினும் சில நாட்களாக என் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நானும் அறிவேன். என் மனைவி பெருந்தேவின் உடல்நலத்தை பற்றி தாங்கள் நன்கு அறிவீர்கள். அதனால் அவளுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இங்குள்ள சூழ்நிலை, என்னுடைய தனிமை, இவையெல்லாம் தான் வேறொரு பெண்ணின் மீது நாட்டத்தை ஏற்படுத்தியிருக்குமோ என்று தோன்றுகிறது. கூடாது மன்னவா, கூடாது. அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படவே கூடாது. உங்கள் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கும் வஞ்சத்தீயை கரிகாலனின் உதிரத்தால் தான் அணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எதற்குமே இப்போது உங்கள் உள்ளத்திலே இடம் கொடுக்காதீர்கள். என்னை மன்னிக்க வேண்டும் மன்னவா. தங்கள் மனதில் உள்ள குமுறலை தங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களிடம் சிறிது கடினமாக நடந்து கொள்ளும்படி நேர்ந்து விட்டது. அதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். செந்தலையாரே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதா? நான் என் நிலையை மறந்து விடுவேன் என்றுதானே அப்படி பேசுகிறீர்கள்? அந்த உரிமை உங்களைத் தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? அதற்காக தாங்கள் சிறிதும் வருந்த வேண்டாம். தாங்கள் என்னை பற்றி புரிந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருந்தாலும் நாம் எல்லோருடைய எண்ணத்திலும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரே லட்சியம் கரிகாலன் மீது நாம் கொண்ட பகை பகை பகை. தூள் தூள் தூள்! மன்னவா, செந்தலையாரே, படைத்தலைவரே, பாண்டிய நாட்டின் மாமன்னர் எனது நண்பர் பெருவழுதி பாண்டியர் நலம்தானே? அனைவரும் நலமாக இருக்கிறார்கள் மாமன்னரே. செழியன் சோழ நாட்டில் கடத்தப்பட்டான் என்ற செய்தியால் பாண்டிய நாட்டில் ஏதும் பிரச்சனை இல்லையே? அப்படி ஒன்றுமில்லை மன்னவா. படைத்தலைவரே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவை எந்த அளவிற்கு உண்மை என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? மன்னவா,
எனக்கு தெரிந்தவற்றை எந்த தடையுமின்றி தங்களிடம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இருங்கோவேளை கூண்டோடு சிறைப்படுத்த திட்டமிட்டு போராட்டம் தொடங்கி இருப்பதாக கேள்விப்பட்டேன். மிக்க மகிழ்ச்சி. அதற்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டன அல்லவா? உண்மைதான் மன்னவா. அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் வெற்றிகரமாக அமைந்துவிட்டன. எதிரியை சந்தடியின்றி பிடித்துவிட என்னால் என்ற எல்லா முறைகளையும் மேற்கொண்டேன். ஆனால் எப்படியோ பாண்டிய மன்னரின் படையெடுப்பை பற்றி இருங்கோவேளுக்கு தகவல் போயிருக்கிறது. இருங்கோவேளுக்கு தகவல் போய்விட்டதென்று உங்களுக்கு எப்படி தெரியும்? தகவல் போனது மட்டுமல்ல தார்வேந்தே, தடைகுனியும் செய்தி ஒன்றும் என் நெஞ்சத்தை மோதிவிட்டது. எந்த செழியனின் விடுதலைக்காக இந்த படையெடுப்போ அந்த செழியன் இருங்கோவேளின் நண்பனாக மாறிவிட்டான். எதை கொண்டு அப்படி சொல்கிறீர்கள்? இது செழியன் விடுத்துள்ள மடல். கோழைத்தனமும் துரோக எண்ணமும் கொண்ட கொடியவர் எழுதியுள்ள மடலை படியுங்கள். பாண்டிய மன்னன் பெருவிழுதிக்கு செழியனின் வணக்கம். என்னை இருங்கோவிலிடமிருந்து மீட்க முயல்வதாக கேள்விப்பட்டேன். அதற்கு அவசியமே இல்லை. இருங்கோவிலின் தங்கை தாமரைக்கும் எனக்கும் திருமணம். வேளிர்குடியில் புது உறவு. பாண்டியருக்கு நான் பகைவனாக வேண்டிய சூழ்நிலை. என்னை மறந்து விடுங்கள், மன்னித்தும் விடுங்கள். இப்படிக்கு செழியன். இருங்கோவேலின் ஒற்றனிடமிருந்து கைப்பற்றப்பட்டு பாண்டிய நாட்டின் ஒற்றனிடம் ஒப்படைக்கப்பட்ட மடலாகத்தான் இது இருக்க வேண்டும். மன்னவா, என்னவாயிற்று? ஏன் மடலை படித்ததும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டீர்கள்? இந்த மடல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? ஒற்றர் மூலமாகத்தானே? இல்லை மன்னா, இருங்கோவேலின் வீரன்தான் கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்தது மட்டுமல்ல, ஒளிந்திருந்து உளவறிய முயற்சித்தான். ஓ, அதற்குள் யாரோ அவனை மறைந்திருந்து கொன்று விட்டார்கள். போகட்டும். அண்மையில் உங்கள் ஒற்றர் வீரபாண்டியரிடமிருந்து ஏதாவது அவசர செய்திகள் உங்கள் பாசறைக்கு அனுப்பப்பட்டதா? என்ன? எங்கள் ஒற்றர் வீரபாண்டியரா? அரசே, அப்படி பெயர் கொண்ட யாரும் எங்கள் நாட்டில் ஒற்றனாகவே இல்லை. தங்களுக்கு யாரோ தவறான தகவல் தந்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இந்த மடல் கிடைத்ததும் என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறீர்கள்? நான் எப்படி முடிவுகளை எடுக்க முடியும்? பாண்டிய மன்னரை கலந்து ஆலோசித்த பிறகே என்னால் எதையும் செய்ய முடியும். அத்தோடு தாங்களும் பெருமை மிக்க யோசனைகள் சொன்னால் அதையும் பாண்டிய மன்னரிடம் தெரிவிக்க ஆவலாக இருக்கிறேன் மன்னவா. அப்படி என்றால் வீரபாண்டியன் என்று யாருமே உங்கள் நாட்டில் ஒற்றன் இல்லையா? இல்லை வேந்தே, நிச்சயமாக இல்லை. ஏன், யாராவது அந்த பெயருடன் தங்களை வந்து சந்தித்தார்களா? இல்லை, இன்னும் சந்திக்கவில்லை. படைத்தலைவரே, தாங்கள் சில நாட்களுக்கு இந்த பூம்புகாரில் தங்கியிருக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும் அரசே. தாங்கள் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருங்கள். நாளை சந்திப்போம். தங்கள் ஆணைப்படியே செய்கிறோம் அரசே. புலவர் அவர்களே, என் ஆட்சி காலத்தில் இதுவரைக்கும் கேள்விப்படாத அதிசயங்களை எல்லாம் இப்பொழுது கேள்விப்படுகிறேன். என்னிடம் தோற்றோடிய இருங்கோவேள் மன்னனைப் போல் சாகாமல் கள்வனைப் போல் வாழ்கிறான் காட்டில் என்றால் தமிழ்நாட்டின் வீரத்திற்கே இழுக்கு. வாழட்டும் காட்டில். நான் வேண்டாம் என்று கூறவில்லை. நாடுகள் திரும்ப வேண்டும் என்று கேட்கட்டும், தர முடியாது என்று கூற மாட்டேன். இன்னும் வீராப்பும் வீம்பும் பேசிக்கொண்டு திரிகிறான் என்றால் இன்னும் அவன் என் வீரத்தை உணரவில்லை. அது மட்டுமல்ல புலவரே, அவன் சாகசத்தில் வீழ்ந்தோ சதியில் சிக்கியோ மலர்குடி ஒருத்தியும் தவிக்கிறான். என் தலையை கொய்வது அவ்வளவு சுலபம் என்று கருதி இருக்கிறான் போல் இருக்கிறது அந்த இருங்கோவேள். மன்னவா, தங்கள் தலையை கொய்ய ஏற்பாடு. அதில் ஓர் பெண்ணுக்கு பங்குண்டா? என்ன சொல்கிறீர்கள்? யார் அந்த பெண்?
இன்னும் சில நாட்களில் அந்த உண்மையை நான் உங்கள் கண்ணெதிரிலேயே காட்டுகிறேன். தாங்கள் எங்கும் போகாமல் வீட்டிலேயே இருங்கள். நான் அழைக்கும் நேரத்திற்கு அரண்மனைக்கு வருவதற்கு தயாராக இருங்கள். ஆகட்டும் மன்னவா, நான் வருகிறேன். இருங்கோவேள், சிங்கத்தை சந்திக்க அதன் குகைக்குள்ளேயே வரப்போகிறாயா? வா, காத்திருக்கிறேன். ஏய் செழியா, எங்களது சிறைச்சாலையில் நீ நிம்மதியாக உறங்குகிறாயா? வந்தான்றே உன்னை நான் கொண்டிருப்பேன். இருங்கோவேல் என்னை தடுக்காமல் இருந்திருந்தால் என் மேல் கை வைத்துவிட்டு இன்னும் நீ உயிரோடு இருக்கிறாயா? இன்றோடு உன் கதை முடிந்தது. நீ ஒழிந்தாயடா. முத்துநகை, வந்துவிட்டீர்களா? ஏன் இவ்வளவு தாமதம்? இரவெல்லாம் தங்களை எதிர்பார்த்து விடியற் காலையில்தான் நான் என்னை மறந்து உறங்கினேன். அது உன் முகத்தை பார்க்கும்போதே தெரிகிறது. பிறகே எழுந்து விட்டாய்? இன்னும் சற்று நேரம் உறங்க வேண்டியதுதானே? நானாக எழவில்லை. ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அதனால்தான் எழுந்தேன். அப்படி என்ன கனவு? அந்த கொடியவன் இருங்கோவேளின் சிறையில் அடைப்பட்டிருக்கும் செழியனை அந்த இருங்கோவேளை விட கொடியவனான அமைச்சர் செந்தலையார் தலையில் தாக்கி கொன்றது போல் கனவு கண்டேன். வேளிர்குடியில் புது உறவு. பாண்டியருக்கு நான் பகைவனாக வேண்டிய சூழ்நிலை. என்னை மறந்து விடுங்கள், மன்னித்தும் விடுங்கள். இப்படிக்கு செழியன். அதே போல் ஹேர் ஃபாலுக்கு ரூட் இல்லையா, அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து ஹேரை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் ஒரு சில்கி ஹேராகவும் வச்சுக்கணும் அப்படின்னா அது செம்பருத்தியால் மட்டும்தான் முடியும்.